அவங்க கட்சியோட முழக்கம் என்ன? அடங்கமறு அத்துமீறு. எப்படி அடங்குவான் சொல்லியா? நீ தானே சொல்லி கொடுத்த? என்ன சொல்லி கொடுத்த? அடங்கமறு அத்துமீறு. அடங்க மாட்டேன் தம்பி, மேலே விட்டு இறங்க. அடங்க மாட்டேயா தம்பி, மேலே விட்டு கீழே இறங்க மாட்டேயா? நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி 80 years ஆகுது. ஆனா இன்னும் தலித் மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதான்னு பாத்தீங்கன்னா இல்லன்றதுதான் பதில். விளிம்பு நிலை மக்களை ஆதிக்க சாதியினர் எப்பெல்லாம் அடிக்கிறாங்களோ, உதைக்கிறாங்களோ, வீடுகளுக்கு பூந்து கொளுத்துறாங்களோ, அவங்க பெண்கள் மீது கை வைக்கிறாங்களோ, அந்த சமயத்துல காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ யாருமே கேள்வி எழுப்பாத சமயத்துல ஒரே ஒரு தலைவர் மட்டும் இது எல்லாத்தையும் எதிர்த்து நின்னாரு. அவர் பேரு தொல்காப்பியன் திருமாவளவன். அந்த சமயத்துல அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி. உலகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கத்திற்கு பொதுவான முழக்கம் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி என்பது. இந்த ஒரு முழக்கம் தான் அந்த மக்களுக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் தந்தது. இப்படிப்பட்ட வலியும் வேதனையும் வரலாறையும் கொண்டதுதான் இந்த முழக்கம்ன்றது. நீங்க தலித் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி கொச்சப்படுத்துறது எந்த வகையிலும் சரியில்லை. ஏன்னா இது வேற ஒரு நபர் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க ஒரு பத்திரிகையாளர், தமிழ்நாடோட கல அரசியல் என்னன்னு தெரியும், இந்தியாவோட கல அரசியல் என்னன்னு தெரியும். இப்படி இருக்கும்போது ஒரு ஆன்டி காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொச்சப்படுத்துறது எந்த வகையிலும் சரியில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.